பூ முடித்தவளை புறந்தள்ளி விட்டு வேறு ஒருவருக்குன்னு சொல்லி ஆபாசமாக சொல்கிறார் இல்லையா, கிட்டத்தட்ட சொல்கிறாரு. இவ்வளோலாம் மோசமாலாம் வந்து ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து என்றைக்கோ கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை தான். சரியான விமர்சனம்னா அது வந்து அப்படியே இருக்க வேண்டியதானே, ஏன் நீக்கிறீங்க அதை? திருமாவளவனா அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? திருமாவளவன் மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்கிறாருன்னா, பூ முடித்தவளை புறந்தள்ளி. பூ முடித்தவளை யார்? திமுக பூ முடித்தவளை புறந்தள்ளி, பூ முடித்தவளை புறந்தள்ளிட்டு வேற போய் வந்து உறவாடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுதான் அர்த்தம். அதுதான் வந்து ஒன்று நீங்கள் எப்படி வேணால் ஆண் பாலாக எடுத்துங்க, பெண் பாலாக எடுத்துங்க, அது மொத்தம் என்னென்னா வேசித்தனன்றது தான் அவர் சொல்கிறாரு. கட்சி விட்டு நீக்குங்க, கட்சி ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போது சிக்னல் வந்த பிறகு தான் ஆர் ராசா வந்து இது மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கிறார். அதுக்கப்புறம் வேற ஒன்று போடுறார், வேற ஒரு பதிவு போடுறார். நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்னு பாருங்கள். நீங்களும் ஒன்றும் கௌரவமாலாம் நடத்தலை. சாப்பிட்ட கை ஈரம் காயத்துக்கு முன்னாடி நன்றி மாதிரி தான் எப்படிங்க, கொஞ்சம் ஈரம் காயிட்டுங்க அப்படி சொல்கிறது தான் அந்த 2 நாள். இது கொஞ்சம் இருங்க, அந்த ஒரு மாதமாவது போட்டுங்க. இப்போ இனிமேல் சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஆராசாவை தவிர வேறு யாருக்குமே உணர்வே இல்லையா இந்த கூட்டணி விட்டு மாறினதில்? ஏன் ஆராசாவை தவிர்த்து வேறு யாருக்கும் அறிக்கை வரல? சொல்லுங்க. உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை கொடுத்துறேன். ஆராசா ஒடுக்கப்பட்ட உப்ப சார்ந்தவர், ஆனால் திரும்ப ஒடுக்கப்பட்ட சொல்கிறேன். எப்படி? இதை தான் காலங்காலமாக நடக்குது. ஆராசா தவிர வேறு யாரும் உப்பு போட்டு சாப்பிடலையா திமுகல? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விசிகாவை சுற்றிய பேசுபொருள் தான் பெரிதாக தமிழக அரசியல் களத்தில் இருக்குது. அமைச்சர் பதவி திரு வன்னியரசு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆர் ராசா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு பெரிய கொந்தளிப்பை விசிகாவினர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினரும் திருமாவளவன் அவர்களை வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஊடகங்களில். என்ன நீங்கள் வந்து நீண்ட நாள் அரசியலை கவனிச்சுட்டு வரீங்க, எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவம்? ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான ஒரு அறிக்கை வர்றாரு. அது அரசியல் அறம்னு பார்த்தோம்னா அது கூட கிடையாது. இவ்வளோலாம் மோசமாலாம் வந்து ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து என்றைக்கோ கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை தான். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவு போடுவீங்களா? திருமாவை வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறது அதை ஏற்றுக்க முடியாது. இவ்வளோ விமர்சனம்லாம் நீங்கள் வைக்க தேவையில்ல. அரசியல் இதெல்லாம் நடக்கும் சார். வெட்டு குத்து துரோகம் எல்லாம் நடக்கும் அரசியலில். நீங்கள் சதுரங்க விளையாட்டில் வந்து நீங்கள் வந்து வெட்டாமல் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து இதெல்லாம் இதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு மோசமான ஆபாசமான ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. சரியான விமர்சனம்னா அது வந்து அப்படியே இருக்க வேண்டியதானே, ஏன் நீக்கிறீங்க அதை? சொல்லுங்கள். பூ முடித்தில் புறந்தள்ளினா நீங்கள் என்ன பூ முடிச்சிட்டிங்க நான் கேட்குறேன்? மல்லிப்பூவா? என்ன பூ முடிச்சிங்க நீங்கள்? கூட்டணியில் இருந்தோம், கூட்டணி வச்சு எங்கள் கூட தான் சொல்லலாம் சார். மாறி போகிறீங்களே சொல்லுங்க. காட்டு மல்லி தான் சொல்லுவாங்க சார். இதில் சொல்லலாம், மல்லிப்பூலியே வாசமுள்ள மல்லின்னு ஒன்று இருக்குது. அவரு சொல்கிற வார்த்தைக்காக நான் சொல்கிறேன். இது பூ முடித்தவளை புறந்தள்ளி விட்டு வேறு ஒருவர்கிட்டன்னு சொல்லி ஆபாசமாக சொல்கிறார் இல்லையா, கிட்டத்தட்ட சொல்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல போனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சொல்கிறது அதுதான். திருமாவளவனா அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? திருமாவளவன் மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்கிறாருன்னா, பூ முடித்தவளை புறந்தள்ளி. பூ முடித்தவளை யார்? திமுக பூ முடித்தவளை புறந்தள்ளி, பூ முடித்தவளை புறந்தள்ளிட்டு வேற ஒருத்தர் போய் வந்து உறவாடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுதான் அர்த்தம். அதுதான் வந்து ஒன்று நீங்கள் எப்படி வேணால் ஆண் பாலாக எடுத்துங்க, பெண் பாலாக எடுத்துங்க, அது மொத்தம் என்னென்னா வேசித்தனன்றது தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூலேயே என்ன பூன்னா இருக்குது? எல்லாமே பூ கிடையாது. இங்கே புறக்கணிக்கப்பட்ட பூக்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ அழகான பூக்கள்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கும் போகிறது கிடையாது சார். பூஜைக்கும் போகிறது கிடையாது, பூ முடிக்கிறதுக்கும் போகிறது கிடையாது. நான் பூக்களை சொல்கிறேன். பூ முடிக்கும் போகிறது கிடையாது, பூஜைக்கும் போகிறது கிடையாது. ஏன் இழவு கூட போகிறது கிடையாது, சாவு கூட போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் சாலை ஓரத்தில் போகும்போது பாருங்கள், எத்தனை செடிகளில் வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் சார். நீங்கள் வாகனத்தில் போகும்போது பாருங்கள் சார். கண்டிப்பாக சாலை ஓரத்தில் ஒரு பூக்கள் இருக்குது சார், கொத்து கொத்தாக இருக்குது சார், நிறைய பூக்கள் இருக்கும். ஆனால் அந்த பூக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகுதா? சாவுக்கு போகுதா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்யாண காட்சி சுப நிகழ்ச்சிக்கு போகுதா?
கிடையாது. ஆனால் அர்ச்சனைக்காவது போதா? கிடையாது. அப்போ அந்த பூக்கள் எதுக்கு? தினம் தினம் பூக்குது, தினம் தினம் விழுது, மறுநாள் காலையில் பூக்குது, திருப்பி விழுது, அப்போ எல்லாம் மண்ணோட மண்ணாக்குது. அந்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட பூக்கள் தான், ஆனால் பயன் கிடையாது. ஆனால் அதனுடைய அருமை வந்து தேனீக்களுக்கு தெரியும். இன்றைக்கி தேன் அடை அடையாக இருக்குல்ல, அந்த அடை அடையாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூலேருந்து கொண்டு போயிட்டு வைக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இது போன்ற பல இடங்களில், அதாவது தாமரையிலேருந்தோ அல்லியிலேருந்தோ கொண்டு போய் வைக்கலை இருக்கலாம். ஆனால் இது போன்ற புறக்கணிக்கப்பட்ட பூக்கள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் கொண்டு போய் சேர்த்து தான் தேன் அடை. அந்த தேன் அடையில் இருக்கிறது தான், அந்த தேன் தான் உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயன்படுத்திடும் இல்லையா? அதனால் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூ முடிக்கிற இந்த விவகாரம் இதெல்லாம் பேசக்கூடாது. ஆராசா வந்து ரொம்ப கண்டிக்க தகுந்தது. அரசியலில் இதெல்லாம் கடந்து போகணும் சார். இதெல்லாம் சும்மா இது நாடகம். இது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்கிறது, இதெல்லாம் வந்து இது காலங்காலமாக நம்ம குத்துவாங்க தெரியுமா? காற்று கலைஞர் ஏற்கனவே நம்ம காதை குத்தி அதுக்குள்ளே போய் நம்ம வெளியே வர அளவுக்கு ஓட்ட பெருசாகிடுச்சு. கரெக்டாக சார்? கலைஞர் குத்து இருக்க காதில் குத்து, அந்த காது குத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பெருசாகி ஒரு ஆளே உள்ளே நுழைஞ்சி வெளியே வரலாம், அந்த அளவுக்கு குத்திட்டு போயிட்டாரு. இப்போ மறுபடியும் குத்துறாங்க. இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு தெரியவே தெரியாதான் யார் கட்சி விட்டு நீக்குங்க, கட்சி ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போது சிக்னல் வந்த பிறகு தான் ஆராசா வந்து இது மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற ஒன்று போடுறாரு, வேற ஒரு பதிவு போடுறாரு. நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்னு பாருங்கள். நீங்களும் ஒன்றும் கௌரவமாலாம் நடத்தலை. காலகாலமாக உங்களுக்கு முட்டு கொடுத்தலாம் தான் அவங்களுக்கு கெட்ட பேர் ஆச்சு. நாங்குநேரிலையும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேங்கவேலையும் உங்களுக்கு முட்டு கொடுத்தாங்க, கடுமையாக விமர்சனம். ஆமாம் சார். நீங்கள் அதில் தான் இவருடைய அந்த நேமே இறங்குனது முதல்ல. திருமாவளவனுக்கு இந்த 2 விஷயத்தில் நீங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்தாலும் கூட அவப்பேர் எதனால் ஏற்படுது திருமாவளவனுக்கு? அதாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடத்துனீங்க? நீங்கள் தப்பு இல்லையா? அது ரவிக்குமார் காலில் விழுந்தார், அது எவ்வளோ பெரிய மைனஸ் ஆச்சு. எதுக்காக விழுந்தார்? யார் அவருக்கு தானே சார் தெரியும். ரவிக்குமார் சொல்கிறேன், அவன் பொன்முடி அவர்கள் அவன் மனைவி காலில் எதுக்கு போய் விழணும்? எதுக்கு வேணும்? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது சார். இதெல்லாம் வந்து இவரும் பலவீனப்பட்டார், இவரும் சமரசமற்ற தலைவர்ன்ற அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு. இப்போ வேறு இறுதி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ ஏன் வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க கூட்டணி முடிஞ்சிடுச்சான்னு சொல்லி கேட்டால் ஏன் வந்து பதில் சொல்ல முடியும்னு கேட்டால், தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கிட்டாங்க சார், தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த உடனே அதை சொல்லும் போது சிக்கலாகும்ல. தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த வாங்கின பணத்தெல்லாம் நீங்கள் என்ன வேட்பாளருக்காக செலவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருப்பீங்க? நீங்கள் எவ்வளோ வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? அதெல்லாம் இருக்குது. ஆனால் தான் அவர் சங்கடப்படுறாரு. இங்கேயும் வாங்கியாச்சு, எங்கேயும் வாங்கியாச்சு, இங்கே சோபா வாங்கியாச்சு, டிவிக்கல வாங்காமல் கொடுக்க முடியாதுல்ல சார். என்ன சிக்கல் இது? தேர்தல் நேரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்போ நான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போனேன். டிவிக்கே ஒரு முடிவு எடுத்துருந்துச்சு. என்ன முடிவு எடுத்துன்னு கேட்டால், கூட்டணிக்கு வரவங்களுக்கு உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் தருவோம், ஆனால் தேர்தல் செலவினுக்கு பணம் தரமாட்டோன்ற முடிவில் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆகலை. இப்போ இனி வரும் தேர்தலில் அதை பண்ணுவாங்க. ஆனால் முதல் தேர்தல்னால அவங்க வெற்றி வருமா இல்லையான்றது அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி 300 கோடி தர முடியும்? இன்றைக்கி வந்து பிரேமலதா போனாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி தானே போனாங்க. இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இல்லைன்னு சொல்லுங்களேன். நான் பணமே வாங்காமல் கூட்டணிக்கு போய்ட்டு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எல்லாருமே பணம் வாங்கின்னு போனாங்க, இதுதான் உண்மை. அப்போ இந்த தேர்தலில் அடுத்த சில மாதங்கள்லேயே வந்து மாதங்கள் கூட கிடையாது, ஒரு வாரங்கள்லேயே நீங்கள் மாறுறீங்கன்னா, அந்த மாதத்தையே மே மாதம் ரிசல்ட் வந்தது, மே மாதத்துலேயே மாறுறீங்கன்னா அப்போ அந்த பணம் வாங்கினது என்ன ஆச்சு? பணம் வாங்கி தானே கூட்டணி வச்சுங்க. அப்போ அந்த அறத்தை பாதுகாக்கணுமே. அதுக்காக வந்து கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாரு. உடனே எப்படி சடனாக சொல்ல முடியும்? நாங்கள் சாப்பிட்ட கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி நன்றி மாதிரி தான் எப்படிங்க, கொஞ்சம் ஈரம் காயிட்டுங்க அப்படி சொல்கிறது தான் அந்த 2 நாள். இது கொஞ்சம் இருங்க, அந்த ஒரு மாதமாக அது போட்டோங்க. இப்போ இனிமேல் சொல்லுவாங்க, விமர்சிப்பாங்க. இப்போ விமர்சனம் தொண்டர்கள் மத்தியில் விமர்சனம் வரும் தானே செய்யும். ஓகே, தொண்டர்கள் மத்தியில் விமர்சனம் வரும். அப்போது ஆராசாவுக்கு பதிலடி கொடு. நீங்கள் பதில் இப்படி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆராசாவையா இப்போ நான் கேட்குறேன், ஆராசாவை தவிர வேறு யாருக்குமே உணர்வே இல்லையா இந்த கூட்டணி விட்டு மாறினதில்? ஏன் ஆராசாவை தவிர்த்து வேறு யார்ட்டு அறிக்கை வரல? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் சொல்லுங்கள். எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க திமுகவில்? ஆராசா சரி சாதாரணமாக கண்டித்து ஒரு அறிக்கையோட சொல்லுங்களேன் பார்ப்போம். உதயநிதியை சாதாரணமாக 2 லைனில் இது நீங்கள் பண்ணது துரோகம்,
ஏன் இப்படி சொன்னீங்களே நன்றி மீண்டும் வராதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு போட்டிங்களே ஐடிவிங்களா எங்க இதை போடுங்களேன் பார்ப்போம், இப்போ போடுங்களேன் பார்ப்போம். ஆராசா போடுறாரு. ஆராசா ஏன் போட வைக்கிறீங்க? ஐடிவிங்கள போடுங்க சார், ஸ்டாலின் அறிக்கை விட சொல்லுங்க. அப்போ பேச வைக்கிறீங்க. காரணம்னா உன் கண்ணை வச்சு உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துறேன், உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துறேன். ஆராசா ஒடுக்கப்பட்ட உப்ப சார்ந்தவர், அண்ணன் திரும்ப ஒடுக்கப்பட்ட சொல்றாரு. எப்படி? இதை தான் காலங்காலமாக நடக்குது. திமுக பண்ணுறது இதுதான் காலகாலமாக. ஆராசா தவிர வேறு யாரும் உப்பு போட்டு சாப்பிடலையா திமுகவில்? சொல்லுங்கள். பேசினா கரெக்டாக பேசணும் பிரபா. ஆராசா தவிர வேறு யாரும் திமுக உப்பு போட்டு சாப்பிட்றவங்க கிடையாதா? அவருக்கு மட்டும் தான் ரோஷம் இருக்குதா? அப்படி கிடையாது. திரும்ப வந்து அடிக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? அதே ஜாதிக்காரனை விட்டு அடி. வேற யாருன்னா வச்சா சிக்கலாகும். அதனால ஓகே. சார் இதெல்லாம் வந்து அப்புறம் இதுக்கு ஒரு அறிக்கை விடுறீங்க. யாரும் திமுக தன்னிச்சையாக யாரும் கருத்து தெரிவிக்காதீங்கன்னு அறிக்கை விடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து கடந்த காலத்தில் பாருங்கள், ராமதாஸ் அட்டாக் பண்ணோம், அன்புமணி அட்டாக் பண்ணோன்னா சிவசங்கர் கூப்பிடுங்க. ஸோ இப்படி தான் இவங்க காலகாலமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து நேர்மையான பார்வை ஏன் இந்த 2026 வந்து பார்த்தோன்னா நேர்மையற்ற அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதனால கிடையாதுங்க. ஒரு மும்முனை போட்டியில் வந்து இன்றைக்கி ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது சொன்னால், நேர்மையாக கவர்னரும் சொல்கிறாரு மெஜாரிட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கும் நீங்கள் கதறீங்க, இந்த கவர்னர் நியாயமாக இல்லை, மக்கள் போராட்டம் வெடிக்கும் அது இதுன்னு சொன்னேன். இங்கே உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சித்து விளையாட்டை பண்ணுது. இந்த இடத்துல நேர்மையானு கேட்டால் இந்நேரம் நீங்கள் என்ன செய்யணும், டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும். இந்த டோட்டலாக வந்து நான் கேட்டால் டிசால்வ் பண்ணிட்டுருக்கணும். டிசால்வ் பண்ணி மக்களை சந்திச்சிடணும். அதுக்கு அவங்களும் தயாராக இல்லை, யாரும் தயாராக இல்லை, பிஜேபியும் தயாராக இல்லை. அது காரணம் என்னென்னா, இந்த தொங்கு போய் இவன் இப்போ வந்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? அந்த அச்சம் அவங்களுக்கும் இருக்குது. யாருக்கும் இருக்குது? பிஜேபிக்கும் இருக்குது. அதனால தான் அந்த தடுமாற்றம். மீண்டும் போய் மக்களை செஞ்சா மெஜாரிட்டியில் வந்துட்டாருன்னா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதோட கொஞ்ச நாள் இப்படி போட்டோம், தொங்கு கிங்குன்னு அப்படி போட்டேன். எது அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்நாத் ஷிண்டே கிடைக்காம போயிடுவான் நமக்கு அப்படின்னு பிஜேபி ஒரு பக்கம் அவங்க கணக்கு வேறு மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் போட்டோம். ஏன்னா ஒரு ஏக்நாத் ஷிண்டே கிடைக்காம போயிடுவான் உள்ள. அது ஆதவர்ஜுனாவாக இருக்கலாம், புஷியானந்தாவாக இருக்கலாம், நிறைய எப்படி வேணால் நடக்கலாம். அது இப்போ சொல்ல முடியும். இப்போ நம்ம சடனாக சொல்ல முடியாது. நம்ம கேட்டால் இவன் வாயை வச்சான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளபடியே சொல்கிறேன், கொஞ்ச நாள் போனால் தானே சார். முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் சார் இருக்கும். கொஞ்ச நாள் போன பிறகு தான் அதுக்கப்புறம் நீ எவ்வளோ அடிச்சனா அந்த அடிச்ச தகராறுலாம் வரும், அப்போ பிரச்சனை வரும். ஏன்னா தெலுங்கு தேச பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார், என்டி ராமராவ். அப்போ அவர் கிடையாது, இவர் கிடையாது. அப்போ காங்கிரஸ் இருந்தார். யார் மருமக வந்து காங்கிரஸில் இருக்கிறாரு. தெலுங்கு தேச பார்ட்டி ஆரம்பிக்கும் பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அந்யோன்யம். யாரோட? என்டி ராமராவோட. நகமும் சதையும் அவ்வளோ. இது ஏன் தேவுடுன்னு சொல்லி அப்போ வந்து பிரிண்ட் மீடியாவில் பேச வச்சதே வந்து அவர் தான் வச்சுங்க. ஆனாலும் வந்து என்ன செய்ய காங்கிரஸ் வந்து ஒரு உள்ளடி வேலை பண்ணி அந்த பாஸ்கர் ராவ் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-50 எம்எல்ஏ வந்து பிடுங்கி கவர்மெண்ட்டை கவுத்தாங்க. கவர்னர் கூப்பிட்றாரு, வாங்க இந்த மாதிரி அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, உங்களுடைய இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு. பார்க்குறாரு, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. எவெல்லாம் நம்ம நம்பணுமோ நம்பிக்கை துரோகம் மட்டும் போயிட்டானுங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. எதுக்கு நம்ம போய் அங்கே போய் அசிங்கம் போனோம்? நேராக போய் கவர்னர்கிட்ட போனார், ஒரு பேப்பர் எடுத்து போனார், நான் ராஜினாமா பண்ணிட்டேன், எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டார். ஓகே, எலெக்ஷனை கண்டக்ட் மெஜாரிட்டியில் அடித்தார். அப்போ வந்து சேர்ந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. மெஜாரிட்டியில் அடித்தார். மக்கள்கிட்ட போய் சொன்னார், இந்த ஆட்சி இந்த காங்கிரஸ் வந்து ஆட்சியை கவுத்துடுச்சு அப்படின்னு. ஸோ உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு பிஜேபிக்கு. நம்ம ஆட்சி அமைக்க விடலாம், இவங்க போய் மக்கள்கிட்ட போய் கத்தும்போது இது ஏன்னா ஆட்சி அமைக்க விடல, மெஜாரிட்டியில் வந்துட்டா கண்டிப்பாக மெஜாரிட்டி வந்துடும். இவங்க எல்லாம் சரி பண்ணாங்க. ஜனநாயகம் படம் வராதுக்கு காரணமே யாருன்னா திமுக காரணம், பிஜேபியும் காரணங்கிறான். இன்னும் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பேச நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இப்படி ஒரு வெற்றி வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. சமூக வலைதளம்லாம் ஃபுல்லாகவே நமக்கு எதிராகிடும். இதை எதுக்கு நம்ம அதோட விட்டு ஆடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சைடில். ஏன்னா நமக்கு வந்து எப்படினாலும் தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் நம்ம வந்து தாமரை மலராதுன்னு தெரிஞ்சிச்சு. இது வாழை போய் கத்தி வந்தது மாதிரி. இப்போ கலைஞர் ஜெயலலிதா போயிட்டு இன்றைக்கி ஒரு கவர்ச்சி பிம்பம் வந்து உட்காந்துருச்சு. இனிமேல் நம்ம பருப்பு வேவாதுன்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டானுங்க. யார்? அங்கே இருக்கிற 2 பேருமே. கடைசியில் என்னாச்சு? வேறு இல்லை, விட்டு ஆடுவோம். இப்போதைக்கு அப்படியே போட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம், அப்படியே போன பிறகு பார்த்துக்கலாம்
அப்படி சொல்லிட்டு ஸோ விஜயால் நடந்த ஒரு நன்மையில் இது ஒரு நன்மைன்னா இது ஒரு நன்மைன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் தேசிய கட்சிகளுக்கு வந்து இங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் காங்கிரஸுக்கு கொடுத்த அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 மந்திரி சபை கொடுத்தேன் இத்தனை வருஷங்கள் கழிச்சு, அது வந்து எல்லாருடைய கூர்ந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு. என்னதான் நீங்கள் மீண்டும் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மையெல்லாம் பெறத்துக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கூட இந்த 5ல் 2 பேருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தது அது வந்து பிஜேபிக்கு உறுத்தலாக இருக்குது உள்ளபடியே இருக்குது, உறுத்தலாக இருக்குது. இது எப்படி போகும் நாளைக்கு? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ரேஸு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் டெல்லி அரசியல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசியல் தான் உற்று நோக்குது. பார்ப்போம் சார். நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். நன்றி.